3 மணி நேரமும் 4 மணி நேரமும் நிகழ்ச்சி நடந்தது. வெறும் கூச்சல், வெற்று சவடால்கள், விஜய் மாநாடு என்றுதான் சொல்ல வேண்டிய நிலை இருக்கிறது. அரைத்தமாவே புளித்தமாவே அரைக்கிற ஒரு மாநாடாகத்தான் அது முடிந்ததை தவிர, இப்ப பாத்தீங்கன்னா போன மாநாட்டுல வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 1 hour கிட்ட பேசியிருப்பாங்க. ஆனா இந்த மாநாட்டுல 32 தான் 30 40 நிமிஷம் வரைக்கும் தான் பேசியிருக்காங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒரு நல்ல அரசியல் என்பது எப்படின்னா மணிக்கணக்கா பேசுறது அரசியல் கிடையாது. அவங்க பேசினதை மணிக்கணக்கா பேச வைக்கிறது தான் அரசியல். அது விஜய் அவர்கள் கரெக்டா பண்ணிருக்காரு. அதனாலதான் பாத்தீங்கன்னா எதிர்கட்சியும் சரி, ஆளுங்கட்சியும் சரி, பிளஸ் பாஜகவும் சரி, எல்லாருமே விஜய்க்கு எதிர்வினை ஆற்றிட்டே இருக்காங்க. ஏன்னா அவர் மேல இருக்க பயத்தினாலதான் இப்ப அவங்க எல்லாருமே அவருக்கு எதிர்வினை ஆடுறாங்க. அந்த கூட்டத்தை பார்த்து அவங்க பயந்துட்டாங்க. அதுக்காக தான் விஜய்க்கு எதிர்வினை ஆடுறாங்க. எந்த ஒரு கட்சி தலைவருக்கும் ஏற்படாத இன்னல்கள் பாத்தீங்கன்னா விஜய் அவர்களுக்கு நடந்திருக்கு. ஏன்னா ஒரு மாநாடு தேதி 25ஆம் தேதி அறிவிச்சாங்க. ஆனா என்ன பண்ணாங்க, வீக்கெண்ட்ல வருது, கூட்டம் பயங்கரமா கூட்டிட போகுதுன்றதுக்காக டேட்டை தள்ளி வச்சாங்க. அப்புறம் என்ன பண்ணாங்க, நல்லா இருந்த ரோட்டை பள்ளம் தோண்டி போட்டாங்க. அதுக்கப்புறம் வர தொண்டர்கள் கிட்ட நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாம் போட்டாங்க. வண்டி அலோ பண்ணல, ஷேருக்கு அலோ பண்ணாம இது பண்ணாங்க. சோ நிறைய பிரச்சனையை பண்ணிட்டே இருந்தாங்க. அதெல்லாம் தாண்டி எதுக்கும் கலங்காத மனுஷன் அந்த மாநாட்டுல அந்த மக்கள் கூட்டத்தை பார்த்தோன்னு கலங்கிட்டாரு.